ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நார்மலாக பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ்ஷை இன்ப்ரீடிங் அவுட் ப்ரீடிங்னு 2 வகையாக ப்ரீட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் வளர்த்துறவங்க எல்லாருமே இன்ப்ரீடிங் தான் பண்ணுறாங்க. ரேராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கப்பி ஃபிஷ்ஷு, அவங்க மட்டும்தான் அவுட் ப்ரீடிங் பண்ணுவாங்க. ஓகே, இன்ப்ரீடிங்னா என்ன, அவுட் ப்ரீடிங்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் தான் கைஸ். நீங்கள் இன்ப்ரீடிங்னா அந்த காலனி ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2 மீன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்குவீங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு 10 குட்டி போடும். அந்த 10 குட்டி நல்லா வளர்ந்து அதுக்குள்ளேயே ப்ரீட் ஆகி திரும்ப அது ஒரு 40 குட்டியாக மாறும். இப்படி கண்டினியூவாக ப்ரீட் ஆகிறது தான் இன்ப்ரீடிங்கு. அவுட் ப்ரீடிங்னால் அப்பப்போ லைனேஜை மாற்றுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியை ஒரு லைனில் எடுத்திங்கன்னா அதை ஒரு 2-3 பேட்ச் மட்டும் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த லைனாக ப்ரீட் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவுட் ப்ரீடிங்கு. இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளைன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்கும். அதை நான் டைமுக்கிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அது இப்போ பிரச்சனை இல்லை காய்ஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக ஃபுல் பிளாக்காக நான் இன்ப்ரீடிங் தான் பண்ணேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆபியஸ்ட்டாக வளர்த்தினேன், ஆனால் அது இப்படி வந்து முடியும்னு நினைக்கல. அதனால் இப்போ எல்லாமே ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் அவுட் ப்ரீடிங்கில் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் குவாலிட்டியில் வரும். இன்ப்ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே குவாலிட்டி குறைஞ்சி இதுதான் இந்த வெரைட்டி அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்துடும். அதுதான் இந்த டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபுல் பிளாக் வெரைட்டிலேருந்து வந்த பின்னான குவாலிட்டி குறைஞ்ச ஃபிஷ்ஷுங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். இன்ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் புதிய அனுபவம்லாம் கிடைக்கும், நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த வெரைட்டியில். அப்புறம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எல்லாமே கிடைக்கும் காய்ஸ். இப்போ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. சிம்பிளாக இன்ப்ரீடிங் பண்ணுறதுனால குவாலிட்டி எப்படி குறையுது, அதோட ஃபிஷ்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஐ பெருசாக இருக்குன்னு, அதுவும் பார்த்திங்கன்னா இன்ப்ரீடிங்கில் வந்தது தான். இது எல்லாமே இதுக்கு மேலே இன்ப்ரீடிங் பண்ணோம்னா இந்த வெரைட்டியே மாறிடும். அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இதெல்லாமே ப்ரீடிங் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ஐயோட கண் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஒரு ஃபீமேல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மேல் எல்லாமே இருக்குது. நான் அந்த மேல் எல்லாமே செப்பரேட்டாக தனியாக பிடிச்சி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை காய்ஸ், இது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்க போல் ஏதோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கண்ணெல்லாமே வெளியே வந்திருக்கு. இதோட சைடு வியூ வேணால் நான் பக்கத்தால் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது ரொம்ப சின்ன சைஸ் தான், ஆனால் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ இருக்கனால இதை டக்குன்னு முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா 2வது பிரச்சனை காய்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை தான் ப்ரீடிங் விடுவீங்க ஃபுல் பிளாக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா இன்ப்ரீடிங் ஆகி எப்படி ஆகும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷாக மாறிடும். இது 2மே பிளாக் ஃபிஷ்ஷு தான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் கலர் டிஃப்ரெஷன் பார்த்துக்கோங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் விட்றது என்னமோ ஷார்ட் பாடி லாங் டெய்லு ஐடார்சல் ஃபிஷ்ஷை விடுவீங்க, ஆனால் அது பார்த்திங்கன்னா ஷார்ட் டெய்லு பாடி சைஸ் பெருசாக வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் கலர் ரேஷியோ கம்மியாக வந்திருக்கு. இதை திரும்ப இந்த நியூ வெரைட்டி மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா, இதை நீங்கள் திரும்ப ப்ரீட் பண்ணிங்கன்னா அது எந்த மாதிரி மாறும்னா ஆக்சுவலி ஃபீமேல் எது மேல் எதுன்னு கண்டுபிடிக்காத லெவலுக்கு மாறிடும். ஏன்னா அதோட பாடி சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் ரேஷியோவும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. கீழே ஒயிட் பாட்டம் இருக்கனால உங்களுக்கு 2ம் ஒரே கலர் மாதிரி தெரியும், ஆனால் அது சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலராகவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஷேடாக தான் இருக்கும், ஃபுல் பிளாக் கலரில் இருக்காது. இந்த மாதிரி தான் குவாலிட்டி குறையும். இது கூட ஓகே, அடுத்த வீடியோவில் பாருங்களேன் அது எவ்வளோ அளவுக்கு குவாலிட்டி குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா 3வது ப்ராப்ளம், இது பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. இது குவாலிட்டி குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறத விட லைனேஜ் மாறிடுச்சுன்னு வேணால் சொல்லலாம். என்னடா வேறு வெரைட்டி காமிச்சு ஏமாத்துறீங்கலாம் கேட்காதீங்க. இது பார்த்திங்கன்னா ஆஃப் பிளாக் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் இது ஆஃப் பிளாக் கிடையாது. இது ஃபுல் பிளாக் வெரைட்டியில் வந்து ஆஃப் பிளாக் மாதிரி இருக்குது. பாடி பார்த்திங்கன்னா ஆஃப்லேருந்து கலர் வர ஆரம்பிக்குது ஃபுல்லாக பிளாக் கலரில். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மேல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃப் பிளாக் வெரைட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே சேமாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கலர் ரேஷியோ வருது. அதுவும் இந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ஐடார்ஸில் டெய்ல் வரைக்கும் லென்த்தாக இருக்குது கைஸ். இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேனே. அதுவும் அந்த ஐடார்ஸில் பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ஃபுல் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடார்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக லைனேஜ் மாற ப்ளூ ஷேடு தான் வரும். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா டைகர் லெப்பர்டு மாதிரி டாட்டாக வருது. ஐடார்ஸில் இந்த மாதிரி வந்ததை நான் பார்த்ததே இல்லை கப்பி ஃபிஷ்ஷில். அதுவும் லைனேஜ் இந்த அளவுக்குலாம் மாறுமான்னு தெரியல. இதெல்லாம் ப்ரீட் பண்ணலாமேடா அப்படின்னு கேட்பீங்க. ப்ரீட் பண்ணலாம், ஆனால் இதில் ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான் ஆஃப் பிளாக் வெரைட்டி மாதிரியே சேம் அதே மாதிரியே இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரெட் கலரோ இல்லை க்ரீன் கலரோ ஷேடு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஷேடு இருக்க ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணோம்னா அடுத்தடுத்து ஜீன் மாறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து அந்த ஜீன் வராது.
அதனால் இதெல்லாமே லோக்கல் கப்பி ஃபிஷ் டேங்க்கில் தான் விட போகிறேன். இது கூட பரவாயில்ல காய்ஸ், ஓரளவுக்கு அங்கங்கே பிளாக் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் லோக்கல் கப்பி ஃபிஷ் டேங்கை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க் கலரில் ஃபிஷ்ஷு மேலெல்லாம் சுற்றுது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபுல் பிளாக்கில் வந்த வெரைட்டி தான் கைஸ். நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஸ்டார்டிங்கில் குட்டி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது மேலே. ஆனால் அது கலர் டேனாக ஒன்று க்ரீனாக மாறுது, இன்னொன்று ரெட்டாக மாறுது, கண்ணா பின்னான்னு மாறுது. நான் கூட கிராஸ் ப்ரீடிங் ஆகிடுச்சான்னு கூட சந்தேகப்பட்டேன். ஆனால் அது எல்லாமே பிளாக் லைனேஜ்லேருந்து தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே கீழே போயிடுச்சுங்க. ஆனால் இதில் இருக்க முக்கால்வாசி மேல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் வெரைட்டிலேருந்து தான் வந்ததுங்க. அந்த ஒரே ரீசனால தான் இப்போ எல்லாமே மேல் ஃபீமேல் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே தெரியல, கீழே போயிடுச்சு. இப்போ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 4th ப்ராப்ளம் என்னன்னு நான் பார்க்குறோம். ஓகே காஷ், இதுதான் பார்த்தீங்கன்னா 4th அண்ட் ஃபைனல் ப்ராப்ளமு. ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் தான் மெயின் ப்ராப்ளமே இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இன்ப்ரீடிங்னால வருதா இல்லை இது வேறு நான் ரீசனால் வருதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா கப்பி இன்ட்ரெஸ்டிங்லேயே இது கொஞ்சம் புதுவிதமாக இருக்குது. இது நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக சொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது காய்ஸ். இப்படிலாம் கப்பி ஃபிஷ்ஷில் இருக்கா அப்படின்னு அளவுக்கு தோன்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே, 4th ஒரு 4-5 டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இன்ப்ரீடிங் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாய்வாக இருக்கும். இது பிறக்கிறப்பே வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங்னாலையும் வரும். அப்புறம் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் குட்டி போடுறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி போட்டாலும் வரும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங்கில் அந்த ஃபீமேலோட முதுகெலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே பெண்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா குட்டியில் நார்மலாக தான் இருக்கும். வளர வளர பார்த்தீங்கன்னா அது அப்படியே பெண்ட் ஆயிரும். ரேராக பார்த்தீங்கன்னா மேலுக்கு வரும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தான் வரும். இது வரதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனே இன்ப்ரீடிங்கால் வந்த குட்டியாக இருக்கும். அது இல்லைன்னா அது நிறையா வாட்டி அந்த ஃபீமேல் குட்டி போட்டிருக்கும். அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. அப்புறம் அவ்வளோதாங்க. இந்த இன்ப்ரீடிங்னால் வராத இந்த ப்ராப்ளத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு வெரைட்டியை ரொம்ப அதிகமாக ப்ரீட் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் அந்த வெரைட்டியை ப்ரீட் பண்ணாலும் அப்பப்போ புது லைனேஜை ஆட் பண்ணுங்கள். அதே வெரைட்டியில் புது புது லைனேஜை ஆட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த இன்ப்ரீடிங்னால் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் குறையும். ஆனால் அவுட் ப்ரீடிங்கும் சொல்ல முடியாது. நான் போடுறேன் இன்ப்ரீடிங்னா என்ன, அவுட் ப்ரீடிங்னா என்னன்னு ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் போகிறப்ப இதோட ஜெண்டர்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது பார்த்திங்கன்னா இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்ட்ருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் கைஸ். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இதோட பார்ட் 2 நான் போடுறேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்ல முடியும். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இப்போ டெம்பரவரியாக நம்ம மூத்த குடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரூம்மேட்டை தான் போகுதுங்க. அதனால தான் இந்த வீடியோ இந்த டேங்கை காலி பண்ணுறேன். நல்லா இந்த வீடியோவை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மறக்காதீங்க கைஸ், இந்த ப்ராப்ளம் பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு வீடியோவை நான் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். என்னடா அவன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எனக்கு புதுசு தான். கப்பி ஃபிஷ்ஷில் இத்தனை வருஷமாக நான் கப்பி ஃபிஷ்ஷை பார்த்துட்ருக்கேன். ஆனால் இதுதான் எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைமாக புதுசாக தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வீடியோ.